பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா 40. இந்த 40 தான் ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். அந்த 40ன்றது என்ன, வெறும் எண்ணா இல்ல எண்ணிக்கையா இல்ல எதுவும் வார்த்தையோட சேர்ந்த விஷயமா அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. இப்ப நம்ம ரோட்ல போகும்போது பார்த்துருப்பீங்க ஸ்பீட் லிமிட். ஸ்பீட் லிமிட் 40. இதை பார்த்துருப்பீங்க நிறைய பேர். எதுக்காக ஸ்பீட் லிமிட் 40 கொடுக்குறாங்க தெரியுமா? ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஜ். 40 வயசு ரொம்ப முக்கியமானது. எதுக்காக இந்த 40 ஈக்குவலா இருக்கு? ஏன் இந்த 40 வந்து வேற எதுவும் என்னோட கணக்கு பண்றாங்க? ஒரு 30 வைக்கலாம், இல்ல ஒரு 35 வைக்கலாம், ஏன் 50 கூட வைக்கலாம். ஏன் இந்த 40 + 40 ஈக்குவல் டு? இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 40ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய எண்ணிக்கை. இந்த எண் வந்து ஒரு வேகத்தை வந்து ரொம்ப அழகா கட்டுப்படுத்தக்கூடியது ஒண்ணு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 40ல நீங்க போகும்போது உங்களுடைய வாகனம் பிரேக் பிடிக்கிறதுல இருந்து வண்டி ஸ்லிப்பாகி கீழே விழுகிற வரைக்கும் கரெக்டா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம். இந்த 40க்கு மேலேயோ இல்ல 40க்கு கீழேயோ இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் விபத்து நடக்கும்போது அதிகமான சேதாரங்கள் ஏற்படும். ஒரு வண்டியோட வேகம் 40 ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த வண்டியோட இன்ஜின் ஸ்பீடை கரெக்டா அந்த 40ல மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா இன்ஜினுடைய லைஃபும் அதிகமா இருக்கும். மூணாவது அது ஒண்ணு. 40க்கு லைஃப். இந்த ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, 40 வயசு. 40 வயசு எதுக்காக ஒரு குறிப்பிட்ட ரவுண்டா பண்றோம் அப்படின்னா, 40 வயசுல எல்லாத்தையுமே வந்து நம்ம கணிக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறிடுவோம். சின்ன வயசுல இருந்து ஏமாற்றங்கள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், வெற்றிகள் இருக்கும், அடுத்தவங்களுடைய வெற்றிகளை பார்த்து பொறாமப்பட்டிருப்போம், ஒரு சில விஷயங்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்போம். இதெல்லாம் வந்து கணிச்சு வெளியேறி அதுல இருந்து எது சரி எது தப்பு அப்படின்றத முழுமையா ஒரு ஆராய்ச்சி செய்யற வயசு தான் இந்த 40. அதுக்காகத்தான் ஸ்பீட் லிமிட், ஏஜ், லைஃப் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 40. ஏன் இது 50, 60 கொண்டு வராம 30, 40, 20ல கொண்டு வராம அந்த 40ல நிப்பாட்டி இருக்காங்கன்னா இதுதான் காரணம். நீங்க வாகனம் ஓட்டும் போது 40ல இருந்தா உங்களுடைய உயிர் உங்களுக்கு சொந்தம் அப்படின்ற குறிப்பிட்டு காமிக்கிறதுக்காக தான் அந்த 40 ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஸ்பீட் லிமிட் 40ன்னு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. காருக்கும் இதே 40 சேரும். காரோட 40 கிலோமீட்டர் ஸ்பீடும் வாகனத்தோட அதாவது 2 சக்கர வாகனத்தோட 40 கிலோமீட்டர் ஸ்பீடும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மீட்டர் முள்ளில் ஓடுறதும் ரோட்ல ஓடுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 40 கிலோமீட்டர்ல வண்டி ஸ்பீடு லிமிட் ஓட்டினீங்க அப்படின்னா வண்டியோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்கோ அதுவே உங்களுடைய லைஃபும் அதிகமா இருக்கும். சரி, நம்ம 40ல தான் போறோம் சார், 8 வரவங்க கூட வந்தா என்ன பண்றது அப்படின்னா, 8 வரவங்க எவ்வளவு வேணாலும் வந்துட்டு போட்டோம். ஆனா உங்களுடைய வாகனம் 40ல போச்சு அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி வேகமா வருது, அந்த வண்டி அவங்க மேல இடிச்சுன்ற கணிப்பை வந்து கொடுக்கறதே இந்த 40 கிலோமீட்டர் ஸ்பீட் லிமிட் தான். அந்த லிமிட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்திக்கலாம், வாகனத்துடைய வெயிட்டையும் நீங்க சமாளிச்சு நிப்பாட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சப்போஸ் பிரேக் பிடிக்கல வண்டியில என்ன பண்ணுவீங்க? ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பா வாரி விட்டுரும், இல்லாட்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா 40 அப்படின்றது ஓரளவுக்கு சேஃப்டியான வேகம். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் இந்த 40 வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் ஸ்பீட் லிமிட் 40 அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இந்த 40 வந்து எப்பயுமே சாதாரணமா தாண்டி போயிடாதீங்க. இந்த 40 நம்ம தாண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி 40ல நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தோம்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ 40 ரொம்ப முக்கியமானது, கவனிச்சிருந்துக்கோங்க.